பாடினார்கள். ஆனா அந்த கடைசியில ஒரு பாடல் பாடினார்கள், என் தேவனாகிய கர்த்தர் இரட்சகர் இயேசுவை குறித்து. ஆண்டவராகிய கர்த்தர் 1000 பேர்ல சிறந்தவர். 1000 பேர் என்ன, உலகத்திலே அவர் சிறந்தவர். அவருக்கு மேல வேற யாரும் கிடையாது. கர்த்தர் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் விரும்புகிற ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை மிகவும் மிகவும் சாதாரணமா சொல்ற வார்த்தை. விசுவாசிகள், the believer was saying yes only, சும்மா அப்படியே சொல்லுவாங்க அந்த வார்த்தை. பட் அந்த வார்த்தை அதுக்குள் அடங்கி இருக்கிற காரியத்தை உணரணும். ஒரு 2 மாசத்துக்கு முன்ன சொன்னனும் உங்களுக்கு சொல்ல தெரியாது, எனக்கு ஒரு பாடல் என் வாயில சொந்தமா வந்துருச்சு. அது அந்த அம்மா நல்ல தேவ மனுஷி பாடின பாடல். அது ரொம்ப பேர் சும்மா சாதாரணமா பாடுவாங்க. ஆனா அந்த பாடினோடனே 2-3 நாள் அதே பாட்டை ஞாபகத்தில் இருக்குமா நினைச்சேன். இந்த பாட்டோட ஆழமான கருத்து தேவனுக்கு உகந்தது மாத்திரமல்ல, விசுவாசிகளுக்கு உகந்த வார்த்தை. அது வேதத்துல நான் பார்த்ததே இல்லை. என்ன அது? பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என்னது? பரலோகமே சொந்தமே என்று காண்பேனோ. நான் அதை பாடினேன். ஆனா அதுல இருந்து இந்த பாடல வேதத்துல தலைப்பை தேடுகிறேன், பரலோகமே என் சொந்தமே. ஆனா கிடைக்கல, இது மட்டும் கிடைக்கல. ஆனா பரலோகம் என் சொந்தமே என்று உரிமை கொண்டாடுறவர்கள் அதுக்கு யாராக இருக்கணும் என்பது இருக்கு. அல்லேலூயா. அதை உரிமையை கொண்டாடுறதுக்கும் அந்த ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கும் ஆண்டவர் 3 காரியத்தை வைத்திருக்கிறார். அது பரிசுத்தம் அல்ல, உண்மைத்துவம் அல்ல, சாதாரண ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை தேவ மனுஷர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வார்த்தையை அவர்கள் எப்படி அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்று முதல்ல தெரிஞ்சுக்கணும். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேன்கிறது ராத்திரி தான் எனக்கு தெரியும். பரலோகம் ராத்திரி நல்லா போயிட்டு என் மனைவி பிள்ளை ஒரு நல்லா தான் 10 மணிக்கு மேல ஆச்சு. உடம்பெல்லாம் போட்டு முறிச்சுது. இதெல்லாம் என்னமோ காத்து மாதிரி ஓடுது. நான் நினைச்சேன் முடிய போகுதுரா. யாரையுமே நான் எழுப்பல, ரூம்லயே உட்காந்துக்கிட்டு நான் அவதிப்பட்டுனேன். 5:30 மணிக்கு தான் ஜெபிக்க. 4 மணிக்கு உட்கார ஓட மாட்டேங்குது ஜெபம். இங்கதான் குத்துத. என்ன ஏதோ எனக்கு ஆண்டவரே நீ தான் என்னை வழி நடத்தணும். உண்மையிலே நான் அதுக்கு மேல ஜெயிக்கல, ஆமைன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனா 5:30 மணிக்கு எனக்கு ஆண்டவர் ரிலீஸ் பண்ணார், விடுதலை கொடுத்தார். ஆனா நான் எதுவுமே சாப்பிடல. ஆண்டவரே இங்க வந்தோன்னா ஒரு அம்மா வந்து கொஞ்சம் கொட்டி கொடுத்தாங்க. அதுதான் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை. இன்னைக்கு பூரா 2 சபையில பேசி முடிக்கிற வரைக்கும் அந்த ஆண்டவரை மறக்கவே மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் யார்? விசுவாசத்தின் மனுஷனாக ஈனோக்கு இருந்தான். அவனுடைய விசுவாசம் என்னவென்று சொன்னால் தேவனோட ஐக்கிய விசுவாசம். அல்லேலூயா. தேவனோட ஐக்கிய விசுவாசம். ஒரு மனிதன் ஜலப்பிரளய காலத்துல இருந்தான். நோவா. வேலைன்னா என்னன்னு தெரியாது, மழைன்னா என்னன்னு தெரியாது, வெள்ளம்னா என்னன்னு தெரியாது. அழிவை பார்த்தாது அல்ல, உலக அழிவை பார்க்காத மனிதன். ஆனால் அவனோட விசுவாசம் நீதியின் விசுவாசம். அல்லேலூயா. நீதியின் விசுவாசம். அவன் ஒரு நீதிமான். உலகத்திலேயே அன்ற தேதியில அந்நாள்ல அவன்
ஒரு நீதிமானாக இருந்தான். அவனுடைய விசுவாசத்தை கொண்டு ஆண்டவர், உலகத்தை அழித்த ஆண்டவர் ஜீவனை அழிக்க அவர் விரும்பல. அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். அதாவது பழகி பெருகல் என்று. அழிக்க, உலகத்தை அழிக்க போறேன்னு சொன்னவர் அழிச்சிட்டாரா? ஏன் இந்த பேழை இல்லை, உகந்த பேழை, அவ்விதமான பேழை கட்ட முடியாத ஒரு காலகட்டத்தில் அவனை கட்ட சொன்னார். அவன் விசுவாசத்திலே கட்டினான். நீதிமான். அவனால திருப்பி பழகி பெருகிடுச்சு ஜனம். ஹல்லேலூயா. நீதிமான் கையில தாயா இருக்குது விசுவாசம். ஹல்லேலூயா. மூன்றாவது ஆபிரகாம். ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை. அவன் விசுவாசம் என்ன தெரியுமா? ஆண்டவர் கீழ்பட்டு கர்த்தருடைய காரியத்தை செய்யக்கூடியவர். அதை மறுக்க மாட்டான், மறிக்க மாட்டான், அதை யாருக்கிட்ட சொல்ல மாட்டான். செய்து முடிக்கிற மனிதன் ஆபிரகாம். அவரோட விசுவாசம். யோசேப்பு தரிசனத்தை நிறைவேற்றுவான். தரிசனத்தை காத்திருந்த மனிதன், அவனுடைய விசுவாசம். மோசே, அவன் விசுவாசம். தேவன் சொன்ன வார்த்தை நடக்கும் என்று விசுவாசித்தான். ஹல்லேலூயா. உன் கையில் என்ன இருக்குது என்று சொன்னார். கோல். கீழே போடு, பாம்பு. திருப்பி எடு, கோலாக மாறுகிறது. மோசையின் கோல். அந்த அற்புதத்தின் விசுவாசம் அவனுக்கு உண்டு. அவன் கண்ணின் காட்சி காண்டது எகிப்திலே. ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த அற்புதத்தை அவன் விசுவாசித்தான். அடுத்தது யார் சொல்லுங்க? கர்த்தர் சொன்னதை நம்ப. நான் உன்னோடு இருக்க, மோசையோடு இருந்தது போல் உன்னோடு இருப்ப யோசுவாவே என்று சொன்னாரே. அப்ப அவன் சொல்றான், நானும் என் வீட்டாரோ என்று சொன்னால் கர்த்தரையே சேவிப்பேன். அது எப்படியாப்பட்ட விசுவாசம் பார்த்தீங்களா? நானும் என் வீட்டாரோ என்று சொன்னால் கர்த்தரையே சேவிப்பேன். விசுவாசம் என்பது சாதாரண வார்த்தை அல்ல. எல்லாரும் சொல்றாங்க விசுவாசம் விசுவாசம். விசுவாசம் அல்ல. ஆண்டவர் விசுவாசத்தை குறித்து உனக்கு சொல்லும் போது, விசுவாசம் seek the Lord forever. விசுவாசங்கிறது ஆண்டவரை தேடுகிறது. ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது ஆண்டவர் சொன்ன காரியத்தை கீழ்ப்படுகிறது. விசுவாசம் என்கிறது தேவனை பிரியப்படுத்துறது. அப்போதுதான் அவர் உன்னை பிரியப்படுத்துவார். அதுதான் நீங்க வாசித்த எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிறுவனம் 11வது அதிகாரம் 6-7 வசனங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு பரலோகமே என் சொந்தமே என்று காண்பு பாடலாம். அன்னைக்கு அந்த அம்மா, தெய்வீக அம்மா பாடினாங்க. இன்னைக்கு எல்லாரும் பாடினா காலத்துல. இப்ப மறந்துட்டா அந்த பாட்டெல்லாம். இப்ப வேற. குதூகலம் கொண்டாட்டமே என் ஆண்டவரோட. நீ போக முடியாது. உன் விசுவாசம் பலம் இல்லைன்னா போக முடியாது. கீழ்படினா நீ போக முடியாது. ஆண்டவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கணும்னா போக முடியாது. ஹல்லேலூயா. கர்த்த ஜெபம் பண்ணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையின் தேவனே, சமாதானத்தின் தேவனே, உன்னுடைய விசுவாசத்துல சார்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உன்னுடைய விசுவாசம் எங்களுக்கு அஸ்திவாரமாக விளங்குது ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. கர்த்தராகிய ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோடு பேசும் ஐயா, பேசும். அடியான் அல்ல, நீர் பேசும் ஆண்டவரே. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். வாலிபனே, முதியோரே, ஆண்டவர் உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிற அட்வைஸ் வாலிபனுக்கும் முதியோருக்கும் கொடுக்கிறார். பிரசங்கி புஸ்தகம்
11வது அதிகாரம் 8, 9, 10 வசனம். வாலிபனும் இருக்கிறோம், இருமா, வயதானவர்களும் இருக்கிறோம். இது எல்லாருக்கும் கொடுக்கிற அட்வைஸ். வாசிங்க. மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகள் எல்லாம் மகிழ்ச்சியாய் இருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும். அவன் இருளின் நாட்களை நினைக்க வேண்டும். அவைகள் அநேகமாக இருக்க அவர் அது அநேகமாக இருக்கும். எல்லாம் வந்து வர்றதெல்லாம் மாயவே. வாலிபனே, நீ வெள்ளை உடு போட்டு இருமா, வெள்ளை உடு போட்டு நீ ஊரெல்லாம் சுத்தலாம். ஆராதனைக்கு வர உனக்கு நேரம் இல்ல, ஜெப கூட்டத்துக்கு வர நேரம் இல்ல, ஆவிக்குரிய காலத்துல ஜெபத்துல வளரணுங்கிறதா உனக்கு வழி தெரியல, வேதம் வாசிக்க தெரியல, நீ இன்னமும் என்னமோ புதுசா அந்த மாதிரியே உட்கார்ந்து இருக்க. நீ வந்து ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது. யாதுவாக இருக்கிறேன், உன் ரட்சணைக்கு நீ அறிந்து இருக்கிறீர். அடுத்தது ஆச்சுமா, நல்ல சந்தோஷமா ஆடு. இன்னைக்கு ரொம்ப பேர் ஆடிக்கிட்டு தான் இருக்கான். அவன்லாம் நினைச்சிருக்கான் பரலோகமே சொந்தமே. உனக்கு சொந்தம் இல்ல அது. உன் வாலிப நாட்களே உன் இருதயம் குறிப்பாகட்டும், உன் நெஞ்சின் வழிகளும் கண்ணின் காட்சிகளும் நட நட. ஆனாலும் that is the day, our darkness day. அதுதான் இருளின் நாள். அந்நாளை கண்டு நான் பயப்படுகிறேன். இவ்வளவு நாள் பயப்படல, ஆனா இன்னைக்கு என்னோட வயதை கண்டு, என்னுடைய வியாதிகளை கண்டு, எனக்கு நடக்க போறது நாளை கண்டு, அது எனக்கு ஒரு இருளாக அமைய போகக்கூடிய நாளா அல்ல வெளிச்சத்தின் நாளா? அல்லேலூயா. அது இருளின் நாளா அல்ல வெளிச்சத்தின் நாளா? கொஞ்ச நேரம் சிந்தித்து பாருங்கள். அதுதான் நம்மளுடைய நியாய தீர்ப்பு நாள். மரணத்துக்கு அடுத்த வாழ்க்கை தொடங்குறதுக்கு அதுதான். You must think. நானே வழியும் சத்தியமாக இருக்கிறேன் என்று இயேசு யோவான்ல சொன்னார். ஆனா அவர் அங்கத்தான் இருக்கிறார். பரலோகம் பரலோகம் பரலோகத்துல இருக்கிறது என் ஆண்டவராகிய பிதா, நம்மளை படைத்தவர். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் இரட்சகர் வந்து தொழுது கொள்றதுக்கு அங்கே அமர்ந்திருக்கிறார். அதுல ஆண்டவர் சொன்னார், இயேசு, நான் போகிறேன் என் பிதாவின் இடத்துக்கு, உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை முடிக்க போற ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போறேன்னு சொன்னாரு. அந்த ஸ்தலத்துக்கு நீ உரியதாரியா? வேலை வேலை போ, பொண்டாட்டி போ, புள்ள போ. ஆனா அந்நாள்ல, அந்த இருளின் நாள் வரக்கூடிய காலகட்டத்துல எவனும் ஒரு இடத்துல வர மாட்டான். அல்லேலூயா. Be careful. Be careful. பரலோகமே சொந்தம். யாருக்கு சொந்தம்? நம்மதே அவங்களுக்கு சொந்தம். பாடிட்டாங்க, இருக்கலாம். அதை பத்தி நான் குறை சொல்ல மாட்டேன், கேள்வி கேட்க மாட்டேன், எதுவும் சொல்ல மாட்டேன். அவங்க பாடிட்டாங்க, அதை எல்லாரும் பாடுறோம். அல்லேலூயா. ஃபாதரும் பாடிட்டாரு, குதூகலமே கொண்டாட்டம். ஐயோ, அந்த பாட்டு கொஞ்ச நாள் ஆடின ஆட்டம் இப்ப காணோம். அது போயிடுச்சு. ஏன்னா பரலோகத்துக்கு போயிடுச்சு. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, where is your faith? உன்னுடைய விசுவாசம் தேவனை தேடுகிறீரா? உன்னுடைய விசுவாசம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறீரா? தேவன் உனக்கு கீழ்ப்படிய சொல்லி இதுல கொடுத்துட்டாரு எல்லாம். ஹல்லேலூயா. Maybe my message will be with last. ஒருவேளை என்னோட பிரசங்கம் கடைசியே என்னமோ தெரியல. நான் அப்படிதான் நினைச்சேன். பிரசங்கம் எழுதும் போது பரலோகத்தை எழுதுறோம், போய் சேர்ந்துருவோமான்ட்டு. தேவன் உன்னுடைய விசுவாசம், கர்த்தர் சொன்னதை கீழ்ப்படி யாருக்கு சொல்லாம செய்து முடிக்கிறதான் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிரியைகள். அல்லேலூயா.
இனி உன் கிரியை என்ன? உன் ஆண்டவராகிய கர்த்தருக்கு, உன் இரட்சகருக்கு நீ ஒப்பு கொடுத்திருக்க அந்த தேவனுக்கு உன் கிரியைகள் என்ன? சத்த நேரம் சிந்தித்து பார். எல்லா கிரிகைகளும் உனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆனா அவருக்குன்னு ஒரு கிரிகை கொடுத்திருக்கார். அந்த கிரிகையில உன்னுடைய தேவனை ஆராதிக்கூட உன்னை வர முடியல. பட் டோன்ட் திங்க் நான் ஆண்டவர்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டு போய் முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, ஒரு தடவை மன்னிப்பு ஓகே பண்ணி கிடைச்சிருச்சுன்னா அதை கடைசி முட்டோன்னு. கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. ஒரு தடவை நீ காலைல எழுந்திரிச்சு சாப்பிட்டா முடிச்சா, இப்போ மத்தியானம் லப்புன்னு கொட்டிக்கோங்க. அப்புறம் 4 மணிக்கு குறைமிசா டீயும் குடிப்போம், பிஸ்கெட் போட்டுக்குவோம், அப்புறம் லப்புன்னு போட்டுக்குவோம். பரலோகம் அது அல்ல. பரலோகம் தேவனை தொழுது கொள்ளுகிற இடம். இயேசு உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுகிற இடம் உல்லாச பயணத்துக்கு அல்ல, உன் ஆத்மா இழப்பாடுகிற இடம். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, உங்களுக்காக சொன்ன விஷயம் ஒன்று சொல்லுகிறேன் இன்னைக்கு. என்ன? Now you must know one thing. பரலோகத்துல யார் இருக்கா? சொல்லுங்க, சொல்லுங்க. பரலோகத்துல யார் இருக்கா? ஆண்டவர். அவர் யார்? உன்னை படைத்தவர், உன்னை உருவாக்கினவர், நீ எங்கேருந்து வந்திருக்கிற என்று அறிந்தவர். அவருக்கு நீ என்ன செய்கிறீர்? அல்லேலூயா. நீ யாராக இருக்கிறீர் அவருக்கு? இரண்டாவது யார்? 3 பிதா குமாரன் பரிசுத்தாவி. இரண்டாவது யாரு? கடவுளே. உங்க ஊர்ல உங்களுக்கு அந்த காரமே வராது அப்படின்னு நான் சொல்றேன். நிச்சயமா அந்த காரம் வரும் உனக்கு. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, இயேசு இருக்கிறார். அங்க போய் நீ போய் உல்லாச பயணப்பட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சுக்கிட்டு 10 மணிக்கு எந்திரிக்குது அந்த ஞாயிற்றுக்கிழமெல்லாம் கிடையாதுங்க. அவரை ஆராதிக்கிற நாள், அவரை ஆராதிக்கிற, அதுக்காக உனக்கு அந்த இடத்தை ஆயத்தம் பண்ணியிருக்க. அல்லேலூயா. அது பரிசுத்த தலம், அது நீதியின் தலம், கர்த்தருடைய சித்தம் நிறைவேற்ற தலம். அது வேற இன்னைக்கு இங்க நீ எங்க இருக்கிறீர்? வசனத்துக்குள்ள இருக்கிறீரா? தேவனுடைய அன்புக்குள் இருக்கிறியா? அல்ல தேவனுடைய கட்டளைக்குள் இருக்கிறியா? அல்ல தேவனுக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறியா? எல்லாருமே செஞ்சு காட்டிட்டு போயிட்டாங்கயா தேவ மனுஷர்கள். ஈனோக்குல இருந்து மோசே வரைக்கும், யோசுவா வரைக்கும் செஞ்சுட்டு போயிட்டாங்க அவங்களோட விசுவாசத்தை. அல்லேலூயா. நீ வாசிக்கும் போது நீ தேடி இருக்கியா இவனுக்கு என்ன விசுவாசம் உண்டு என்று? அது தியானிக்கிறவனுக்கு கர்த்தர் அந்த பரிசுத்த ஆவியார் மூலம் வெளிப்படுத்துவார். ஆமென், ஆமென். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளை, 3வது அங்க யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர். அங்கு இவ்வுலகத்தின் காரியங்கள் அங்க அல்ல, உன் உலகத்தின் ஜீவியம் அங்க அல்ல. அங்க பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். அல்லேலூயா. அதுதான் அங்க இருக்கு, பரிசுத்தம். கர்த்தருக்கு பிரியமான, தயவு செஞ்சு இஸ்லத்து பேரை வார்த்தையை விடாதீங்க. அல்லேலூயா. பரலோகத்தை பத்தி பார்க்காம சொல்லாதீங்க. எனக்கு பரலோகம் தெரியாது, அது கருப்போ சிவப்போ வெள்ளையோ யார் எனக்கு தெரிஞ்சது ஆண்டவர் இருக்கார், இயேசு இருக்கார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கார், அவ்வளவுதான். நான் போய் எனக்கு கருத்து அனுமதிச்சாருன்னா போறதுக்கு கிருபை கிடைச்சுன்னா அவரை ஆராதிக்கத்தான் எனக்கு கிடைச்சிருக்க, வேற ஒரு பாக்கியம் இல்லை. அல்லேலூயா. அதுதான் வேதத்துல நான் கண்டது. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, how is your faith? நம்மளுடைய விசுவாசம் யாதுவாக இருக்குது கர்த்தருக்கு? நம்மளுடைய கீழ்ப்படியுதல் அவருக்கு எப்படி இருக்கு?
ஆண்டவருக்கு. கையை போட்டுக்கிட்டு இங்க காலில் கையை தூக்கிட்டு ஜெபிக்கிறதெல்லாம் ஆண்டவர் உன்னை பார்க்க போறது அல்ல. அவர் உன்னை பார்க்கிறது இன்வர்ட், உள்குள்ளாக உள்ள காரியத்தை தான் பார்க்கிறார். உள்குள்ளாக உன் இருதயத்தை பார்க்கிற தேவன் உன்னுடைய வெளித்தோட்டத்தை அல்ல. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளை, உன் ஜீவியத்தை பார்க்கிற தேவன். நீ எவ்விதமாக அந்த ஆண்டவர் உன்னுடைய இரட்சகரை நீ அனுதினமும் பிரியப்படுத்துகிறேன். How you please the God, the way of the seeking him. Hallelujah. கர்த்தர் வேதத்தில் சொன்ன வார்த்தை பூரா பயங்கரமான ஒரு வார்த்தை. வாசிக்க போகும்போது பரலோக ஜெபத்தை பண்ணுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. பரலோக ஜெபத்தை ஜெபித்து வாசிக்க போகும்போது அதுல உள்ள பயத்தை பார், என்ன இருக்குன்னு. பயம் இருக்கா இல்லையான்ட்டு முதல். ஹல்லேலூயா. தேவ திருவசனம் பயத்தை கொடுக்க. You have to fear for the word of God. அப்பதான் அது உன்னோடு பேசும். ஹல்லேலூயா. You have to obey the word of God. Then only God will talk to you. And do it within his right thing. நன்மையான காரியத்தோடு அதை செய்ய கர்த்தர் உன்னை பார்ப்பார். ஹல்லேலூயா. அப்பதான் பிரியப்படுத்துவார் அவர் உன்னை. ஹல்லேலூயா. I was thinking the word of God. நான் வசனத்துகளை பார்க்கும் போதும் பரலோகத்தை பார்க்க போகும்போது நிறைய இருக்குது. ஹல்லேலூயா. But I cannot preach there. Not enough time. அப்ப என்னால பிரசங்கிக்க முடியாது. அவ்வளவு இருக்குது, நேரம் பத்தாது. கர்த்தருடைய காலகட்டத்தில் வரும்போது கர்த்தருக்கு நம்ம பதில் சொல்லணும். ஹல்லேலூயா. That is our judgment. மரணத்தை ரொம்ப மரணம் எனக்கு எப்ப டக்குன்னு கண்ணு மூடும் போயிடும். போயிடும். வலி வந்துருச்சுன்னா எந்த ஹார்ட் அட்டாக்ல வலி இல்லாம செத்துருக்கான். பரலோகம் எப்பவுமே திறந்தா இருக்கு. நீதியின் மனிதனுக்கு, ஆண்டவரை தொழுது கொள்கிறவனுக்கு இருக்கு. ஹல்லேலூயா. பரிசுத்தவானுக்கு இருக்கு. பரலோகம் போகணும்னா ஒண்ணு இருக்கு. லுக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம். நான் பைபிளை பார்க்காமே சொல்றேன். அதுதானா என்னமோ தெரியல, உண்மையே தெரியல. ஆண்டவரே, அதுதான் உண்மையா இருக்கணும். 20வது வசனம். ஆகிலும் ஆவிகள் கீழ்ப்படிந்திருக்கு. பிசாச ஓட்டலாம், எல்லாம் செய்யலாம். நீங்க சந்தோஷப்பட cannot be rejoiced in that things. உங்க நாமங்கள் பரலோகத்துல எழுதியிருக்கான்னு சந்தோஷப்படுங்க. அப்புறம் சொல்லுங்க, பரலோகமே என் சொந்தமே. சீக்கிரம் பார்ப்பேன் என்று காண்பேன் அல்ல, சீக்கிரம் பார்ப்பேன். ஒரு நாமம் அங்க எழுதிருந்தா. ஹல்லேலூயா. We must make it sure our name is written there. உறுதிப்படுத்துங்க. இப்ப இந்த காலகட்டத்துல உங்க பேர் பரலோக ராஜ்யத்துல எழுதியிருக்காங்க. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, ஆனால் வேதம் சொல்றது லுக்கா சுவிசேஷத்திலே 10வது அதிகாரத்துல 20வது வசனத்துல, பரலோகத்துல உன்னுடைய பேர் எழுதியிருக்கா அந்த புத்தகத்துல என்று பார். ஹல்லேலூயா. அதுக்குத்தான் நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுக்குத்தான் நம்ம உபவாசம் போடுகிறோம். அதுக்குத்தான் ஜெபம் பண்றோம். பிறருக்கு, நமக்கு மாத்திரம் இல்ல, பிறருக்கு ஜெபம் பண்றோம். நான் உண்மையிலே பிறருக்கு ஜெபம் பண்றேன். என்னையும் பிள்ளைகளையும் மனைவி பிள்ளைகளை ஆண்டவர் வழி நடத்திட்டு தான் இருக்காரு. ஹல்லேலூயா. பிறருக்கு ஜெபம் பண்ணு. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, கிறிஸ்துவ வாழ்க்கை அது அல்ல.
கிறிஸ்தவ வாழ்க்கை உண்மத்துவத்தின் வாழ்க்கை. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை உண்மையை வெளிப்படுத்துற வாழ்க்கை. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை அடுத்தவனுக்கு சாட்சியாக இருக்கிற வாழ்க்கை. நான் சும்மா கதை சொல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை சாட்சியின் வாழ்க்கை. அது பரலோகத்துக்கு சொந்தமான வாழ்க்கை. கர்த்தருக்கு டுடே ஆர் யூ வித் காட்? ஆண்டரோடு இருக்கிறியா? உன் நாமம் பரலோகத்துல எழுதியிருக்கா இல்லையா? கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, சத்துவம் எங்க இருக்கோ அங்கதான் நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. சத்துவம் எங்க இருக்கோ, உண்மை எங்க இருக்கோ அங்கதான் நம்ம இருக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு எச்சரிக்கிறார் தன் சீடர்களை பார்த்து, பிசாசு மேல் உங்க வல்லமையை செய்யறதுனால பெருமைப்படாதே என்று சொல்கிறார். நம்ம எதை செய்தாலும் ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு தான் செய்கிறோம், ஆண்டவருடைய வல்லமையில தான் செய்கிறோம். நம்ம எந்த நாமத்தில் நமக்கு ஆண்டவர் வல்லமையை கொடுக்க கிடையாது. ஹல்லேலூயா. அதிகாரம் கொடுத்திருக்கிறார். He has given authority to you, not the power. The power must be in His name. பிசாசை விரட்டும் போது கடைசியில் இயேசு நாமத்தில் விரட்டுறோம். ஹல்லேலூயா. கொடிய வியாதிகள் நீ ஜெபம் பண்ணும்போது கடைசியா இயேசு நாமத்தில் செய்ய. That is a power in God's name. Hallelujah. அதனால தான் வச்சிருக்க. வல்லமையை குறித்து நீ அதிகாரம் செலுத்தாத பிசாசு மேல, அது ஒண்ணு பறிச்சு போட்டுரும். அதான் பிசாசு சொன்னான், போடா இயேசுவும் தெரியும் பவுலையும் தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரிய போடான்னு இருக்கான். வல்லமை அவருடைய நாமத்துல தான் இருக்கு. ஹல்லேலூயா. He is given the power, but he is given the power in His name. அவருடைய நாமத்துல தான் உங்களுக்கு வல்லமை கொடுத்துருக்காரு. அவருடைய வல்லமை உன்னிடத்துல நீ தனியா சொல்லி விரட்ட முடியாது. ஹல்லேலூயா. வசனம் அப்படித்தான் சொல்லுது. அதுதான் ஆண்டவர் சொல்ற, இதுல சந்தோஷப்படாத, பரலோக ராஜ்யத்துல உன் பேர் எழுதியிருக்கான்னு சந்தோஷப்படு அப்படின்னு இருக்கா இல்லையா? என்ன என்னையே பாக்குறீங்க? பரவாயில்ல. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, ஒரு வசனம் கொடுக்கிற வாசிங்க. கொலிசியருக்கு எழுத ஒன்று பேருது 1:5 வசனம் வாசிங்க. 1 பேருது 1வது அதிகாரம் 5வது வசனம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தையும், அடுத்தது அதிலே வாசி, இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடு பொறுமையும், பொறுமையோடு தேவ பக்தியையும். இப்படித்தான் நமக்கு வாழ்க்கையில இந்த பூமியில ஜீவிக்கும் போது நமக்கு இருக்கணும். கொலிசியருக்கு எழுதப்பட்ட புஸ்தகம், கொலிசியருக்கு எழுதப்பட்ட புஸ்தகம் 1வது அதிகாரம் 23வது வசனம். இந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். சொல்றான் பவுல், சுவிசேஷத்தை பிரசங்கத்துக்காகவே அவன் ஊழியக்காரனானான். நம்ம விசுவாசியா இருக்கிறோமே, எதுக்காக விசுவாசியா இருக்கிறோம்? விசுவாசம் நமக்கு எதுக்கு இருக்கு? சுவிசேஷத்தை மற்றவனுக்கு சொல்றவனுக்கு வரங்களும் ஆசீர்வாதமும் பரலோகத்துல இருக்குது. ஹல்லேலூயா. உன் பேரு எழுத மாத்திரம் அல்ல, உன்னுடைய ஆசீர்வாதம் தேவ கிரியைகளை செய்யறதுல இருக்குது. ஹல்லேலூயா. உன் சபைக்கு நீ என்ன செய்ய போற இன்னைக்கு முடியெடு. யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4லிருந்து 4வது வசனம் 6வது வசனம். பாருங்க, கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் தான்
நான் உங்கள் நிலத்திருப்பேன். உங்களுக்கு வேலை இருக்கு, காரியங்கள் இருக்கு, ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. வியாதியா இருந்தாலும் ஆண்டவருக்கு தெரியும். ஆனா சம்பாதிக்கணும்னு மாத்திரம் ஆண்டவருடைய நாளை கொள்ள அடிக்காத, ஆண்டவர் ஒன்ன கொள்ள அடிச்சிருவார். அது that is a Sabbath, the day of worship in the Lord. உனக்கு 6 நாள் கொடுத்தா உன்னால சம்பாதிக்க முடியல. ஆனா அந்த ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம், ஆராதனை நாள்ல மாத்திரம் எனக்கு வேலை. என்னென்னமோ காரியத்துக்கு போறப்போ நான் சொல்றேன், ஆண்டவரை நாளை நான் கொள்ளடிக்கவே எனக்கு மனசு வராது. பயம். ஏன்னா நான் அனுதினமும் இந்த வேதத்தை வாசிக்கிறதுனா அந்த சபத், அந்த ஓய்வு நாளை, ஆண்டவர் கொடுத்த நாளை நான் கொள்ளடிக்க விரும்பல. ஹல்லேலூயா. இரண்டாவது, என் ஆண்டவராகிய கர்த்தர் வேதத்துல அவருக்கு, அவருடைய சபைக்கு செய்ய சொல்லி சொன்ன காரியத்தை செய்யாமையும் இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. செய்யமா இருக்க மாட்டேன். எனக்கு இருக்கோ இல்லையோ என் தரிசு பாகத்தை ஒரு வாரத்துக்கு முன்னே போட்டுருவேன். எப்பவும் போனவருமே நான் போட்டேன். எனக்கு இருக்கோ இல்லையோ அதை நான் போட்டுருவேன். ஏன்னா நான் பயந்து என் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்துறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, நல்ல காசு கொடுங்க, ஆண்டவருக்கு ஒழுங்கா நடங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசித்தீங்களாம்மா? 4வது வாசகம், 5வது வசனம். என்னை நினைத்திருங்கள், நானும் உங்களை நினைத்திருப்பேன். நினைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னை நினைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் எதிலும் நான் அவனிலும் நினைத்திருந்தால் அவர் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த வசனம் ஒரு மனிதனுடைய இதயத்துல இல்லைன்னா பரலோகம் அம்போ. சரி, அடுத்த காரியங்க 2 தீமோத்தி 3வது அதிகாரம் 14வது வசனம். 2 தீமோத்தி. நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளை நினைக்கிறே, அவைகளை இந்நாளிடத்தில் முற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவுடைய விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவது முதல் அறிந்து கொள்ளும் என்று உனக்கு தெரியும். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள், பரலோகமே என் சொந்தம் என்று பாடுறது பெரிதல்ல, என்று காண்பேன் என்று சொல்றதும் பெரிதல்ல. ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் சாவறதுக்கு நம்ம மனசே வராது. ஹல்லேலூயா. எவனுமே சாவறதுக்கு மனசே வராது. ஆனா செத்தாதான் பரலோகத்தை காண முடியும். ஹல்லேலூயா. நம்ம யாராக இருக்கிறோம்? 1000 பேர்ல சிறந்தவன் பாடினீங்களே, அந்த பாடல கருத்து பூரா சிந்திச்சு பார்த்து செயல்படுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சாதாரண பாடல், தேவ பாடல்கள், ஆராதனையில பாடுற பாடல்கள், சில பாடல்கள் உங்களுடைய இருதயத்தை நொறுக்கும். சில பாடல்கள் உங்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். ஹல்லேலூயா. பாடல் ரொம்ப சிந்தித்து மன உருகி அதுல கவனம் செலுத்தி பாடணும்னா உன் ரட்சிப்பு பலப்படும். Your salvation be strong in your life. உன் வாழ்க்கையில உன் ரட்சணியம் பலப்படும். இன்னும் கொஞ்சம் இதுங்க இருக்குது. ஆனா அடுத்த வாரம் கர்த்தர் என்ன சொல்றாரோ எனக்கு தெரியாது. அடுத்த வாரமும் நான் இருக்கவும் மாட்டேன். அடுத்த வாரம் தகப்பனர் தினமா, அதுக்கு அடுத்த வாரம் இருக்கிறேன். அடுத்த வாரம் நான் தூங்க போறேன். அந்த பிள்ளைங்களை போய் பார்க்கணும்ல. இன்னைக்கு பிஎம் போறேன். கர்த்தர் என்ன வழி நடத்தி அகல என்னைக்கு கர்த்தர் சொல்றாரோ அன்னைக்கு பாக்கியுள்ள பரலோக ராஜ்யத்தை குறித்து பார்ப்போம். பரலோக ராஜ்யம் நிறைய இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.